எனக்கே இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமெல்லாம் இருக்கு. யார் எனக்காக இங்கே வந்து சமைச்சிருப்பா? ஒன்றுமே புரியலையே. ஒரு சமயம் அந்த குழந்தை வந்திருப்பாளோ? அவள் இப்படிலாம் செய்ய மாட்டாளே. ஏற்கனவே வீட்டில் இருக்கும்போதே வேலை செய்ய மாட்டா. துரத்தி விட்ட பிறகு எனக்காக இங்கே வந்து சமைக்க போகிறா? சாப்பாடு குழம்பு எல்லாமே இருக்கு. யார் செஞ்சிருப்பா? ஒரு சமயம் அத்தை தான் நம்ம இல்லைன்னொன்னே சமைச்சிருப்பாவளோ? இல்லையே, நான் தான் சமைச்சதாக அவ சொல்லியாவ. ஒரே குழப்பமா இருக்கே. ஒருவேளை எங்கள் அம்மா எனக்காக வேஷம் போட்டு வந்து சமைச்சிட்டாளோ? இல்லை இல்லை, அம்மா கடையிலலாம் இருந்தா. சரோ, என்னாச்சு சரோ? அம்மா என்ன யோசிச்சுட்டே நடந்துட்டு இருக்கா? ஆனந்த், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் சரோமா? ஆனந்த், நான் தான் இன்னைக்கு காலையிலே கடைக்கு போயிட்டேன்ல. ஆமா, எனக்கு தான் தெரியுமே. ஆனந்த், நான் போன பிறகு யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டில் வந்து சமைச்சு வச்சிருக்காவ. அப்படியா? ஆமா ஆனந்த், காலையில் பூரியாம், மதியத்துக்கு சோறு பங்கி குழம்பு வச்சு கூட்டெல்லாம் வச்சிருக்குது. ஆனால் அத்தை சொல்லியாவே கொஞ்சம் ருசி கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லியாவே. அவைய நான் தான் கோவத்தில் இந்த மாதிரிலாம் சமைச்சு வச்சிருக்கேன்னு நினச்சிருக்கா ஆனந்த். ஆனால் யார் சமைச்சான்னு தெரியல. சரோ, நம்ம வீட்டில் வந்து யார் சமைப்பா? அதான் ஆனந்த், எனக்கும் புரியல. ஒரு சமயம் பச்சை கிளி செஞ்சிருப்பாளோ? இல்லை இல்லை. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன்னா இந்த வீட்டில் காலையில இருந்து இப்போ வரைக்கும் வேலை செஞ்சது நான் தானே. என்ன சொல்றியா ஆனந்த்? ஆமா சரோ, நீ போன நேரத்துல இருந்து நான் தான் எல்லா வேலையும் பார்த்தேன். வெளியெல்லாம் தூத்து தண்ணி தொளிச்சேன். அப்புறம் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி அடுப்பாங்கரையெல்லாம் சுத்தம் பண்ணி நான் தான் சமையல் பண்ணேன். பூரியை நான் தான் செஞ்சேன். நான் சமைச்சதுதான் அம்மா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாவ. ஆனந்த், நீங்க சமையல்லாம் பண்ணீங்களா? ஆமா சரோ, செல்லுல பார்த்து பார்த்து தான் சமைச்சேன். உன் அளவுக்குலாம் சமைக்க முடியாது, கொஞ்சம் சுமார் தான். எதுக்கு ஆனந்த் நீங்க செஞ்சிய? ஹோட்டலுக்கு வந்திருந்தா நானே செஞ்சு தந்திருப்பேன்ல. இல்ல சரோ, அம்மா ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்துட்டான்னு சொல்லி ஏதாவது ஒன்று ஆசுவல்ல. அதனால தான் நீ வீட்டில் இருக்க மாதிரியே அம்மாட்ட ஆக்ட் கொடுத்தேன். அம்மாவுக்கு சாப்பாடுலாம் கொடுத்தது நான் தான். சரோ தான் செஞ்சு தந்தான்னு சொல்லி சொல்லி கொண்டு போய் கொடுத்துட்டேன். எங்க அம்மாவும் நம்பிட்டா. நாளையிலேருந்து நானே காலையில எழுப்பி எல்லா வேலையும் பார்த்துட்டு நீ ஹோட்டலை பார்த்துக்க, சரியா? ஆனந்த், நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன் ஆனந்த். சேச்சே, அப்படிலாம் இல்லை சரோ. இத்தனை நாளா நீ எங்களுக்கு எல்லாருக்கும் சமைச்சு போட்டுருக்கப்ப நீ ரொம்ப கஷ்டப்பட்டா செஞ்சா? எங்களுக்காக ஆசையா தானே சமைச்சு தந்தா? ஆமா, இருந்தாலும் நீங்க செஞ்சு பழக்கம் இல்லல்ல. உனக்காக நான் எல்லாத்தையும் பழகிக்கிறேன் சரோ. வேண்டாம் ஆனந்த், நீங்க வெளியே தான் போய் வேலை பார்க்கணும். மதியம் வரைக்கும் நான் வீட்டில் இருக்கேன். அதுக்கு பிறகு நான் தோட்டத்துக்கு போயிடுறேன். அதுக்கு பிறகு நீ வீட்டில் வந்து பார்த்துக்க. அப்படி மாற்றி மாற்றி செய்யலாம் சரோ. வேண்டாம் ஆனந்த், உங்க அம்மைக்கு தெரிஞ்சா ஏசுவாவேன். அப்படின்னா ஹோட்டலை மூடி வச்சிடலாமா எங்கள் அம்மா சொன்ன மாதிரி? இல்லை இல்லை, வேண்டாம். அப்போ நான் சொல்றது கேளு. இல்லை வேண்டாம், நீங்க வீட்டில் வேலை பார்க்க கூடாது. கேட்கவே மாட்டேன். நீ ஹோட்டலுக்கு போனாதான் அங்கே வேலை நடக்கும். அதனால நீ ஹோட்டலுக்கு போ, நான் வீட்டை பார்த்துக்கிறேன். கஷ்டமா இருக்கு, வேண்டாம் ஆனந்த். அதெல்லாம் ஒரு கஷ்டம் இல்லை, நானே பார்த்துக்கிறேன். ஆனந்த், அப்படின்னா நான் எல்லாருக்கும் சேர்த்து ஹோட்டலில் வச்சு சமைச்சு தரேன் ஆனந்த். 3 வேளைக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்து மட்டும் கொடுத்துருங்க. நான் மதியம் வீட்டுக்கு வரும்போது தூத்து பறிக்க எல்லாத்தையும் அள்ளி போட்டுறேன். நீங்கள் காலையில் தண்ணி மட்டும் எடுத்துருங்க போதும். மாட்டை பார்க்க பச்சைக்கிளி வந்துறியா? சமையல் நானே பண்ணுறேன் ஆனந்த். நான் வீட்டுக்கு தனியாகவே சமைச்சு தரேன். வேண்டாம் சரோ, அதனால பிரச்சனை தான் வருது. நீ ஒழுங்கா ஹோட்டலை பாரு, நான் வீட்டு வேலையை பார்க்குறேன், சரியா? வருத்தப்படாத சரோமா. எல்லாம் எனக்கு கொஞ்ச நாளைக்கு தான், உனக்காக தானே செய்கிறேன். சரி ஆனந்த். உங்களை மாதிரி தங்கமான புருஷன் எனக்கு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஆனந்த். நான் தான் உங்களை நிறைய நாள் தப்பாக நினச்சிட்டேன், நீ மன்னிச்சிருங்க ஆனந்த். நீ எப்போவுமே நீ கரெக்டாக தான் புரிஞ்சு வச்சிருக்க சரோ. என் பொண்டாட்டி நீ தப்பாகவே நினைக்க மாட்டா. இந்த சரோஜா இன்னைக்கு நாள் முழுக்க கடையில் இருந்தா. எப்படி எவ்வளோ வீட்டில் சமைச்சிருக்க முடியும்? இங்கே வந்து வந்து சமைச்சிட்டு போயிருக்கவும் வாய்ப்பில்லை. ஏன்னா நாள் முழுக்க அவள் கடையில் இருந்ததை நானே பார்த்தேன். எப்படி வீட்டில் சோறு வந்திருக்கோம்? ஒருவேளை என் மைனிகாரி அதுவே சமைச்சு வச்சுட்டு மருமவ செஞ்சான்னு சீன் போடுதோ? அப்படிலாம் இருக்க வாய்ப்பில்லையே. என் மைனி செஞ்சேன்னு உண்மையில சொல்லும். வேற யாரும் இன்னைக்கு வீட்டில் வந்து சமைச்சிருப்பா? ஒருவேளை அந்த சரோஜா ஆள் வச்சு சமைச்சிட்டாலோ? இல்லையே, மைனி சரோஜா தான் சமைச்சேன்னு அடிச்சுல சொல்லியாவே. என்ன நடந்திருக்கோ? எனக்கு ஒரே குழப்பமெல்லாம் இருக்கு. இதை கண்டுபிடிச்சே ஆகணும். நாளைக்கு வேலைக்கு போகாம வீட்டில இருந்து இந்த உண்மையை கண்டுபிடிக்கேன். யார் இந்த வீட்டில் சமைச்சு போட்டான்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அம்மா, என்னையா
அம்மா என் கூட குழந்தை வீடு வரைக்கும் வாங்கம்மா. குழந்தை வீட்டு வரைக்குமா? எதுக்கு? அம்மா குழந்தைய சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துடலாமா? சமாதானம் பண்ணணுமா? எதுக்கு மாணிக்கா? அம்மா நீங்க அவளை திட்டி அனுப்புனதுனால உங்க அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்கம்மா. அவ அம்மா கோவமா இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும் மாணிக்கா? அம்மா நான் குழந்தைய கூப்பிடுறதுக்காக உங்க வீட்டுக்கு போனேன். என்னது? அவ வீட்டுக்கு நீ கூப்பிட்டதுக்கு போனியா? அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு இந்த வீட்ல? இப்படி இருந்தா என்ன அர்த்தம் மாணிக்கா? அவ எப்படி என்னைய மதிப்பா? அம்மா குழந்தை என்னோட வைஃபுமா. அவளா போயிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க துரத்தி விட்டுருக்கீங்க. நான் போய் கூப்பிடாம இருந்திருந்தா அதான் தப்பா இருந்திருக்கும். அதான் அவளை கூப்பிட போனேனா அவங்க அம்மா அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் என்னவா? அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்கம்மா நீங்க துரத்தி விட்டதுனால. என்கிட்ட குழந்தையோட அம்மா சொன்னாங்க தனி கொடுத்தன வச்சாதான் என் பொண்ணை அனுப்பி விடுவேன், இல்லைன்னா அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னது? தாலி கொடுத்தனுமா? ஆமாம்மா. அவ அத்தைகாரி அன்னைக்கு சொன்னது இவியல்களும் சொல்லியாம்ல. அப்போ கூட்டாளம் சேர்ந்து எல்லாரும் திட்டம் தீட்டியாவ. நீ அவிய கூட்டத்துல போய் சிக்கிறாத மாணிக்கா. சின்ன பின்னமா ஆக்கி விடுவாளுவ. உன்னைய என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாவ மாணிக்கா. அம்மா நான் அப்படிலாம் போக மாட்டேம்மா. நான் என்ன குழந்தையா அவங்க சொன்ன உடனே போறதுக்கு? எனக்கும் எல்லாம் தெரியுமா. தெரியும் இருந்தாலும் அவியல்கள் சரியில்லை. அம்மா நீங்க என் கூட வாங்கம்மா. குழந்தை வீட்டு வரைக்கும் போய் குழந்தைய சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரலாம். மாணிக்கா, என்னாலலாம் வந்து யாரையும் சமாதானப்படுத்தி கூப்பிட முடியாது. அப்படி சமாதானப்படுத்தி கூப்பிடிய அளவுக்கு அவ ஒன்றும் பெரிய ஆளும் கிடையாது. இங்க வந்துட்டா மட்டும் அவ வேலை செஞ்சு பிச்சிருவாளா? ஒண்ணும் செய்ய மாட்டா, படுத்து படுத்து உறங்குவா. ஒழுங்கா அங்க இருந்து வேலையை கத்துட்டு வரதா இருந்தா இங்க வரட்டும், இல்லைன்னா அவ இங்க வரக்கூடாது. நானும் அவளை சமாதானப்படுத்தி எல்லாம் கூப்பிட போக மாட்டேன். அவ ஆத்தா அவளுக்கு நல்லது சொல்லி கொடுத்து அனுப்பி வச்சா வைக்கட்டும், இல்லைன்னா அவ அங்கேயே கிடக்கட்டும். அவிய சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நீ ஆடாத மாணிக்கா. கடைசி வரைக்கும் உன் பொண்டாட்டி திருந்திக்க மாட்டா. அவ திருந்தணும்னா அவளை ஆத்தா வீட்டுக்கு அனுப்பி விட்டுருக்கேன். திரும்பி வந்தா அந்த வீட்டுல ஒழுங்கா வாழட்டும், இல்லைன்னா அம்மா உனக்கு வேற ஒரு நல்ல பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கேன். அம்மா என்னம்மா பேசுறீங்க நீங்க? இது ஒரு சின்ன பிரச்சனைமா. பேசுனா எல்லாம் சரியா போயிடும். பேசிலாம் அவளுக்கு புரிய வைக்க முடியாது மாணிக்கா. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு அவ திருந்துற மாதிரி இல்ல. வேர்த்து போய் தான் அவளை வெளியே போன்னு துரத்தி விட்டுருக்கேன். அவ இப்பவாது ஒழுங்கா வேலையை கத்துக்கிட்டு குடும்பம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்க வரட்டும். அது வரைக்கும் இங்க வரக்கூடாது. அம்மா தனியா வச்சாதான் என் பொண்ணை அனுப்புவேன், இல்லைன்னா அனுப்ப மாட்டேன்னு அவங்க அம்மா சொல்லிட்டாங்கம்மா. அப்படின்னா நான் கடைசி வரைக்கும் பிரிஞ்சே இருக்கணும்னு சொல்றீங்களா? அவ பெத்த பிள்ளைய அங்க பிரிஞ்சு தானே இருக்கு. ஏன் ஒன்னையால இருக்க முடியாது? அந்த கோமதி வேணும்னே நம்மள சுவாதிக்க மாணிக்கா. அவ ஆட்டக்காரியும் கூட சேர்ந்து நம்மள வம்பிழுத்து தெரியா. நீ எக்காரணத்து கொண்டோ தனி கொடுத்தனத்துக்கு மட்டும் ஒத்துக்கிடாத மாணிக்கா. நான் எங்க அம்மா கூட தான் இருப்பேன். ஒழுங்கா வேலை கத்துக்கிட்டு வரதா இருந்தா வான்னு சொல்லு அவகிட்ட, இல்லனா வரவே வேண்டாம்னு சொல்லிடு. அம்மா அப்போ அவங்க கடைசி வரைக்கும் அனுப்ப மாட்டாங்கம்மா. இருக்கட்டும், அனுப்ப மாட்டாங்கன்னா அவையில வச்சுக்கிட சொல்லு. உனக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் கேட்டு வைக்கேன். சித்தி சித்தி வாங்க சித்தி, ஹோட்டலுக்கு போக நேராயிட்டு. ஹோட்டலுக்கா? எனக்கு ரொம்ப குளிருதுமா, என்னாலலாம் வர முடியாது. சித்தி பனிக்காலெல்லாம் பனி பெஞ்சிட்டு இருக்குல்ல, அதனால குளிரதான் செய்யும். அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, வாங்க சித்தி போவோம். இல்லம்மா சரோஜா, எனக்கு உடம்புலாம் நெருப்பா கொதிக்குது, காய்ச்சல் அடிக்க மாதிரி இருக்கு, ரொம்ப குளிருதுமா. என்னால இன்னைக்கு ஹோட்டலுக்குலாம் வந்து வேலை பார்க்க முடியாது. என்ன சித்தி சொல்றிய? காய்ச்சல் அடிக்குதா? அப்படின்னா ஆஸ்பத்திரிக்கு போக வரீங்களா? அது வந்து இந்த நேரத்துலலாம் ஆஸ்பத்திரி இருக்காதுல்லம்மா. நான் காலையில ஒரு 10 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு போறேன். சித்தி 24 மணி நேரம் ஆஸ்பத்திரிலாம் இருக்கும், வாங்க போவோம். இல்லம்மா பனி ரொம்ப கொட்டிட்டு இருக்குல்ல, இதுல போனா எனக்கு ரொம்ப அதிகமாயிரும். நான் காலையில விடிஞ்ச பிறகு போறேனே. நான் இப்ப போய் படுக்க போறேம்மா, எனக்கு நிக்கவே முடியல, கை கால்லாம் ரொம்ப வலி எடுக்கு. சரி சித்தி, அப்படின்னா போய் பாடுங்க. நான் உங்களை காலையில ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன். இல்லம்மா வேண்டாம், நீ ஹோட்டல்ல போய் பாருப்பா, அதான் உனக்கு முக்கியம். நானே ஆஸ்பத்திரிக்கு போயிடுவேன். என்னாச்சு இவளுக்கு? என்ன திடீர்னு காய்ச்சல்? உண்மையா சொல்லியாவளா இல்லை பொய் சொல்லியாவளா? பனி உழுது, அதனால எல்லாருக்கும் குளிரதான் செய்யும். இவளை புரிஞ்சுக்கிடவே முடியல. நம்ம போய் நம்ம வேலை பார்ப்போம். பச்சைக்கிளி, உனக்கு நிச்சயம் பண்ணி ரொம்ப
கல்யாணத்திற்கு பணம் வேண்டும் அல்லவா? மாதவன் இப்பொழுதுதான் புது வீடு கட்டி பால் காய்த்தார். அதற்கு கொஞ்சம் கடன் இருப்பதாக கூறிக்கொண்டிருந்தார். அதனால் கல்யாண செலவுக்கு பணம் தேவைப்படும் என்று கொஞ்சம் லேட்டாக வைத்திருக்கிறார்கள். அதில் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உனக்கு ஏதும் பிரச்சனை இருக்கிறதோ? இல்ல இல்ல, நிச்சயம் எப்பயோ முடிஞ்சிட்டேன்னு கல்யாணம் வைக்கிறியேன்னு கேட்டேன். நான் வேலைக்கு போறேன் பச்சைக்கிளின்னு யாராவது. சரி சரி செல். என்னது கொடுமை, இவன் வேலை பார்த்துட்டு இருக்கா? அப்படின்னா நேத்து இந்த வீட்ல வேலை பார்த்தது இவன் தானோ? இது என்ன கேவலம்! பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பிட்டு இவன் வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா. என் புருஷனா இருந்தா அவ்வளவுதான். என் புருஷனை என்னை ஹோட்டல்ல வேலை செய்ய சொல்லிட்டு வீட்டுல என்ன பண்றாரு? அவரு இந்த மாதிரி தானே வேலை செஞ்சுட்டு கிடப்பாரு. சே, எல்லாம் இப்படிதான் இருக்கு. மொத்தத்துல இந்த குடும்பமே சரியில்லை. முதல்ல அந்த அகிலாண்டேஸ்வரியை கூட்டிட்டு வந்து இந்த கொடுமையை காட்டுவோம். அது நான் போய் சொன்னா நம்பாது, கண்ணால பார்த்தா தானே நம்பும். இப்போ கூட்டிட்டு வந்து காட்டியேன்.